மத்குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருச்சந்த விருத்தம் என்கிற அற்புதமான திவ்ய பிரபந்தத்திலே திருமழிசை ஆழ்வார் பல பல உயர்ந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு தெரிவிக்கின்றார். எம்பெருமானுடைய 5 நிலைகள், அதிலேயும் குறிப்பாக அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமை என்று கீழேயே பல பல பாசுரங்களிலே அந்த அர்ச்சாவதாரமாக எழுந்தோடிருக்கின்ற எம்பெருமானை பற்றி, திருவரங்கநாதனை பற்றி 7 பாசுரங்கள், திருக்குழந்தையிலே எழுந்தோடிருக்கின்ற எம்பெருமானை பற்றி 6 பாசுரங்கள், மற்றும் திருவெக்கா, திரு ஊரகம், திருப்பாடகம், திருக்குறுங்குடி முதலிய திவிதேசங்களுக்கான பாசுரங்கள் என்று பல பல பாசுரங்களாலே அர்ச்சாவதாரத்தை அனுபவித்தவர். நமக்கு உபதேசிப்பதாக சில பாசுரங்களை அருளிச் செய்கிறார். அதிலேயும் அர்ச்சாவதார அனுபவம் அவருக்கு கலந்து வருகிறது. ஆயினாலே வேங்கடமே அடைந்த மாலபாதம், அந்த வேங்கடம் அடைந்த மாலபாதம் அடைந்து நாளும் உய்வினோ என்று கீழே தெரிவித்தவர். அதற்கு பிறகு அடுத்த பாசுரத்திலே நமக்கு என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமானையே பார்த்து பேசுவது போலே ஒரு பாசுரத்தை அருளிச் செய்கிறார். நன்றாக ஆய்ந்து பார்ப்போமானால் அதுவும் நமக்கு அவர் பண்ணுகிற உபதேசம்தான். ஆனால் அந்த உபதேசத்தை நம்மிடத்திலே சொல்லுவதாக அப்படி காட்டாமல் பகவானையே பார்த்து என்ன தெரிவிக்கிறார் என்றால், உன்னுடைய திருவடிகளிலே பத்துருத்த சிந்தை என்று யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் உன்னை அடைகிறார்கள் என்றால் அது நமக்கு பண்ணுகிற உபதேசம். அதாவது எம்பெருமானிடத்தில் யாருக்கு பத்துருத்த சிந்தை இருக்கிறதோ அவர்கள்தான் எம்பெருமானை அடைய முடியும் என்கிற பொருளை நாம் இந்த பாசுரத்திலே கொள்ளலாம். எத்திரத்து முத்து நின்று உயர்ந்துயர்ந்த வெத்தியோய் முத்திரத்து மூறி நீர் அராவணை துயின்னா நின் பற்பருத்த சிந்தையோடு என்ன பாதம் விட்டவர்க்கு எத்திரத்த துன்பம் எங்குமங்குமெங்குமாகுமே. எத்திரத்தும் ஒத்து நின்று உயர்ந்து உயர்ந்த பெற்றியோய் என்று முதலிலே எம்பெருமானை பார்த்து அவனையே விழித்து அருளிச் செய்கிறார். எம்பெருமான் என்கிறவன் என்ன செய்கிறான் என்றால், கீழே பாசுரத்திலே தெரிவித்தார், பத்தினாய தோற்றமோடு என்று எம்பெருமான் என்ன செய்தான், 10 வகையான பிறவிகளிலே பிறந்தான். எம்பெருமானுடைய அவதாரங்களுக்குள்ளே முக்கியமான அவதாரங்கள், எம்பெருமான் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்று சொல்லும்படியாக எத்தனையோ அவதாரங்களை எடுத்திருக்கிறான். ஆனால் அதிலே மிக முக்கியமான அவதாரங்கள் மீனோடு, ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுமி ராமனாய், தானாய் அதாவது தசரத ராமனாய், பின்னுமி ராமனாய், தாமோதரனாய், கற்கியுமானான் என்று சொல்லப்பட்டபடி முக்கியமான அவதாரங்கள் 10 என்று ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் காட்டி அருளுகிறார்கள். ஆனால் அப்படி ஓரொரு பிறவியிலேயும் பிறக்கிற பொழுது எம்பெருமான் எப்படி பிறக்கிறான் என்னால், அந்தந்த பிறவிக்கு ஒத்து இருக்கிறானாம் எம்பெருமான். அவன் மனிதனாய் பிறக்கிற பொழுதும் தன்னுடைய மேன்மையே கொண்டிருந்தானால் மனித பிறப்பிக்கு அது ஒவ்வாமலே போய்விடும் அல்லவா. ஒரு மீனாய் பிறந்தால் இவனும் ஒரு மீனே என்று சொல்லும்படி இருக்கிறான், ஆமையாய் பிறந்தால் ஆமையே என்று சொல்லும்படி இருக்கிறானாம். அதைத்தான் தெரிவிக்கிறார். எத்திரத்தும் ஒத்து நின்று, அந்தந்த பிறவிகளிலே பிறக்கிற பொழுது அந்தந்த பிறவிகளோடு ஒத்து நிற்கிறான் எம்பெருமான் என்று அதை தெரிவித்தார். அப்படி அந்தந்த பிறவிகளிலே பிறக்கிற பொழுது அந்தந்த பிறவி போலேயே இருந்து விட்டால் அது அவனுக்கு குறையை உண்டாக்காதா என்ற கேள்வி நமக்கு எழலாம். உடனே ஆழ்வார் அதற்கு விடை தெரிவிக்கிறார். உயர்ந்து உயர்ந்த பெற்றியோய், எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் தன்னை தாழ விடுகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் உயர்ந்து போகிறான் என்று தெரிவிக்கிறார். அவன் தன்னை ஒரு மீனாகவே ஆக்கிக் கொண்டான் என்றால் அதுவும் அவனுக்கு பெருமையாகத்தான் போய் முடிகிறது. எப்பேற்பட்ட பகவான் தன்னை இப்படி தாழ விட்டான் என்று அதையென்றோ பெருமையாக சொல்லுகிறார்கள். ஆயினாலே எத்திரத்தும் ஒத்து நிற்கிற காலத்திலேயும் அவன் உயர்ந்தே இருக்கிறான் என்று அந்த குண விசேஷத்தால் அவன் மேன்மேலே உயர்ந்து நிற்கிறவன் என்று தெரிவித்தார். அப்படிப்பட்ட பெற்றியோய் என்னால் அப்படிப்பட்ட பெருமையை, பெற்றி என்னால் பெருமை, அந்த பெருமையை
உடையவனே என்று அவனை பார்த்து சொன்னார். அதற்கு மேலே முத்திரத்து மூரி நீர் அராவணை கிடந்த நின்னை பற்றி, அதாவது முத்திரம் என்னால் அந்த ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்ற 3 நீரும் கலக்கக்கூடிய இடமாக கடல் சொல்லப்படுகிறது. ஆகையினாலே கடலுக்கு முன்னீர் என்று பெயர் உண்டு, முத்திரத்து நீரை உடையது என்று பெயர் உண்டு. ஆகையினாலே முத்திரத்து மூரி நீர், அதிலே அராவணை அந்த ஆதிசேஷனாகிற படுக்கை அதிலே கிடக்கிறான் அல்லவா எம்பெருமான், அதாவது திருப்பார்கடலிலே ஆதிசேஷனாகிற படுக்கையிலே சயனித்து வருகிறானே, அப்படிப்பட்ட நின் 10 உருத்த சிந்தை, உன் விஷயத்திலே 10 உருத்த சிந்தை என்றால் நெஞ்சு பொருந்தி இருக்கிற அந்த பக்தி, அந்த சிந்தையோடு கூடி நிற்கிறவர்கள் யாரோ அவர்களுக்குத்தான் என்ன கிடைக்கும் நின்று அவர்கள் என்ன செய்கிறார்களாம், எத்திரத்தும் பாசம் விட்டவர்க்கு. மற்ற எல்லா விஷயங்களிலேயும் பாசத்தை விட்டுவிட வேண்டும், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே பற்றை வைக்க வேண்டும். அப்படி பாசம் நின்று பாசம் விட்டவர்க்கு, உலக பாசங்களை எல்லாம் விட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் எத்திரத்தும் இன்பம், எல்லா விதமான இன்பமும் கிடைக்குமாம். எங்கே கிடைக்கும் என்றால் இங்கும் அங்கும் எங்கும் ஆகுமே என்கிறார். ஆக இங்கும் என்னால் இவ்வுலகத்திலே அவர்கள் இருக்கிற காலத்திலே அவர்களுக்கு இவ்வுலகத்திலே இன்பம் கிடைக்கும், அங்கு என்னால் இந்த உலகத்தை விட்டு நீங்கி பரமபதம் சென்றால் அங்கேயும் அவர்களுக்கு இன்பம் கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார். எங்கும் இன்பமாகமே என்றார். ஆனால் நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம், அங்கு போனால் இன்பம் கிடைக்கலாம், ஆனால் இங்கு சம்சாரத்திலே துன்பம் தானே என்றால், எப்பொழுது அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களிலே நின்று பாசம் விட்டவர் என்று தெரிவித்து விட்டாரோ அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இருப்பவை எவையும் அவருக்கு துன்பத்தை விளைக்கவே விளைக்காது, எல்லாவற்றிலும் அவர்தான் பற்றை விட்டுவிட்டாரே, ஆகையினாலே எல்லாம் இன்பம் பயக்கும்படியாகவே இருக்கும் என்று அப்படி நாம் பொருள் கொள்ளலாம். ஆக இப்படி உயர்ந்த அர்த்தம், அதாவது எம்பெருமானையே பார்த்து உன் திருவடிகளிலே பற்றை வைத்து உலக பாசங்களை விட்டவர்களுக்குத்தான் எல்லா இடத்திலும் இன்பம் கிடைக்கும் என்று சொன்னது அவர் நமக்கு தெரிவிக்கிற உபதேசமாக கொள்ள வேண்டும். அதாவது அவனை நோக்கி சொன்னாலும் அது நம்மை நோக்கி சொன்னதாக, அவன் திருவடிகளிலே வைத்தால்தான் உங்களுக்கு எல்லா இடத்திலும் இன்பம் கிடைக்கும் என்று அப்படி நாம் நினைக்கும்படியாக அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக இருக்கிற பாசுரத்திலேயும், அதாவது 83வது பாசுரத்திலேயும் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமானை மனத்திலே அப்படி நினைத்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேர் என்ன என்றால் வீடில்லாத காதல், அதுவே இன்பம். மோட்ச சுகம் கூட நமக்கு வேண்டாம், வீடு பேர் கூட வேண்டாம், இங்கிருந்து எம்பெருமானை அனுபவிக்கிற இன்பத்திற்கு அந்த மோட்ச சுகமும் கூட ஈடாகாது என்பதை 83வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அட்டுலாவு தண்டுழாய் அலங்கலாய் புலங்கழல் விட்டு வீழ்விலாத போகம் விண்ணில் நன்னி ஏறினம் எட்டினோடு 2 கயத்தினால் மணந்தனை கட்டி வீடிலாது வைத்த காதல் இன்பமாகுமே. மட்டுலாவு தண்டுழாய் என்னால் மட்டு என்னால் தேன், அதாவது தேனுக்காக வரக்கூடிய வண்டுகள், அதுவும் கூட இந்த மட்டு என்கிற சொல்லாலே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மட்டுலாவு தண்டுழாய் என்னால் தேன் பெருகுகின்ற அந்த திருத்துழாய் மாலை, அதை அலங்கலாய், அலங்கலாய் என்னால் மாலையாக அணிந்திருக்கிறானாம் எம்பெருமான். அப்படி மட்டுலாவு தண்டுழாய் அலங்கலாய் என்று எம்பெருமானை பார்த்து தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமான் திருத்துழாய் மாலையை அணிந்தவனே என்று காட்டினார். அதற்கு மேலே புலன்கழல் விட்டு என்றால் உன்னுடைய விலட்சணமான திருவடிகள், அந்த திருவடிகளை இந்த உலகத்திலேயே இருக்கிற அனுபவித்துக் கொண்டு இருக்கிற இருப்பை விட்டுவிட்டு ஒருத்தன் என்ன ஆசைப்படுகிறான், இந்த உலகத்திலே எனக்கு அனுபவிக்க வேண்டாம், பின் என்ன வேண்டும், விண்ணில் நன்னியே ஏறினும் பரமபதத்திற்கு ஏறி செல்ல வேண்டும் என்று. அப்படி விண்ணில் நன்னி ஏறினாலும் கூட அவனுக்கு அந்த போகம் ரசிக்காதாம். பின் எது அவனுக்கு சுவைக்கும் என்னால் இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளை அனுபவிக்கிற அனுபவம் தான். அதை பின்னடிகளிலே மிக அழகாக தெரிவிக்கிறார். எப்படி தெரிவிக்கிறார், எட்டினோடு 2 கயிற்றினால் மணந்தனை கட்டி என்று தெரிவிக்கிறார். 2 வகையாக இதற்கு பொருள் கொள்ளலாம். 8 2 என்றால் 8 2 சேர்த்தால் 10 என்கிற பொருள் கிடைக்கிறது. அப்ப 10 மணந்தனை கட்டி, 10 என்னால் பக்தி. நம்மாழ்வாரும் கூட 10 உடை அடியவர்க்கு எளியவன் என்று தெரிவித்தார் அல்லவா.
அதனால 10 என்றால் பக்தி, 8 2 கயிறு என்னால் பக்தியாகிற கயிற்றினாலே மனந்தனை கட்டி அவன் வீடு இல்லாத வைத்த காதல், இடைவிடாமல் அவனிடத்திலே வைக்கின்ற அந்த காதலாகிற அன்பு, அது அவனுக்கு பெருத்த இன்பத்தை கொடுக்கும். அந்த ஆனந்தத்தை ஒக்குமோ இன்பம் ஆகுமே என்னால் அந்த இன்பம் ஆகுமோ பரமபதத்தில் போய் அவனை அனுபவிக்கிற இன்பம் என்று தெரிவிக்கின்றார். இங்க 8 2 கயிற்றினால் என்பதனாலே 8 என்கிறது 8 2 இரண்டும் சேர்ந்தால் 10, 10 என்கிறது பக்தியை காட்டுகிறது என்ன அப்படி ஒரு பொருளை கொண்டோம். இப்படியும் கொள்ளலாம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 8 என்னால் அது திருமந்திரத்தை தெரிவிக்கிறது, 2 என்னால் துவயமந்திரம், அது 2 வாக்கியங்களாக இருக்கிறபடியினாலே அப்பொழுது திருமந்திரத்தையும் துவயத்தையும் கொண்டு ஒருத்தன் எம்பெருமானை நெஞ்சினாலே நினைத்தால் என்கிற அர்த்தமும் கூட 8 2 கயிற்றினால் என்கிற சொற்களாலே கிடைக்கும். அப்படி அவன் அந்த எம்பெருமானை இங்கிருந்து கொண்டு அனுபவித்தால் கிடைக்கின்ற இன்பத்திற்கு அந்த பரமபத இன்பமும் ஈடாகாது என்று தெரிவிக்கிறார். அதாவது விண்ணில் நன்னி ஏறினாலும் கூட வீழ்வு இல்லாத போகம் என்னால் ஒரு காலம் அழியாத போகமான அந்த வீடு பேரு பரமபதத்தை பெற்றாலும் கூட அந்த போகம் இந்த போகத்திற்கு, அதாவது இந்த உலகத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிற போகத்திற்கு ஈடு ஆகவே ஆகாது என்று திருமழிசை பிரான் அருளி செய்கிறார். நம்மாழ்வாரும் கூட தெரிவித்திருக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்ற இனிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும் வான் என்று உன்னுடைய புகழை சிந்தையிலே வைத்துக் கொண்டு இங்கே இருந்து அனுபவிக்கிறோமே, இந்த அனுபவத்தை விடவா அந்த பரமபத அனுபவம் உயர்ந்தது என்று எம்பெருமானையே பார்த்து நம்மாழ்வார் கேட்டார். அதே போன்ற ஒரு பாசுரம் தான் இது திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம். இங்கே இருந்து கொண்டு அந்த எம்பெருமானை அனுபவிக்கிற அனுபவத்திற்கு பரமபத அனுபவமும் ஈடாகாது என்று காட்டினார். தொடர்ந்து அனுபவிப்போம்.